Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, chapter 2, numbers and sequences. Idhula exercise 2.2 பார்த்துட்டுருக்கோம். Question number 5. Exercise 2.2 ஓட 5th question. If p1 power x1, p2 power x2, p3 power x3, p4 to the power x4 is equal to 1,13,400. இது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணனா இந்த ஃபார்மில் வரும். வேர் p1, p2, p3, p4 ஆர் ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸில் இதெல்லாம் 2, 3, 5, 7, 11, 13 எக்ஸெட்ரா. ஸோ இங்கே இருக்கிற பீஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் 1, 2, 3, 4ங்கிறது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது x1, x2, x3, x4 ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ அதனோட பவர்ஸ் எல்லாமே integers and you have to find them. So ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஃபார்மில் அதுவும் ப்ரைம்ஸோட பேஸில் எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 1,13,400ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறோம். 1,13,400 எண்டிங் வித் 0 அப்படின்னாலே நமக்கு 5ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவன் 2 போடலாம், பட் 2 போட்டால் நிறையா ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும். 5 போட்டால் நம்பர் சீக்கிரமாக சின்னதாகிடும். ஸோ பெட்டர் ஸ்டார்ட் வித் 5. இப்போது 11ல் 2 5s are 10, அது போக பேலன்ஸ் 1. 13ல் எகெயின் 2 5s are 10, பேலன்ஸ் 3. 34ல் 6 5s are 30, பேலன்ஸ் 4. 40ல் 8 5s are 40, மீதி இருக்கிற ஒரு 0வை அப்படியே எடுத்துக்கணும். இப்போது அடுத்தது எகெயின் எண்டிங் வித் 0ங்கனால திரும்பவும் 5 டேபிளில் போடுறோம். 22ல் 4 5s are 20, பேலன்ஸ் 2. 26ல் 5 5s are 25, பேலன்ஸ் 1. 18ல் 3 5s are 15, பேலன்ஸ் 3. 30ல் 6 5s are 30. இப்போ எண்டிங் வித் 6ங்கிறதுனால ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் போட்டுக்கலாம். ஒரு நம்பராக தான் எடுக்கிறோம். 4ல் 2 2s are 4, 5லையும் 2 2s are 4. இப்போ மீதி 1 இருக்கும். அந்த 1 பேலன்ஸாக வச்சா அடுத்த நம்பரோடு சேரும்போது 13 ஆகிடும். ஸோ 13ல் 6 2s are 13, திரும்பவும் 1 பேலன்ஸ். ஸோ 1 with 6 16, 16ல் 8 2s are 16. Again ending with even number. So again 2 table, 1 2 1 2 3 2s and 4 2s, ending with even number. So 2 table repeat பண்றோம். 5 2s are 10, balance 1. 13ல 6 2s are 12, balance 1. 14ல 7 2s are 14. இப்போ ending with 7. So இது 5 டேபிள்லையும் போகாது, 2 டேபிள்லையும் போகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 7 டேபிளில் போகுமான்னு செக் பண்ணலாம். 7 டேபிளில் 7 8s are 56. இங்கே இருக்கிற 7ல் 1 டைம், 1 7 is 7. இப்போ 81ங்கிறது 3 டேபிளில் போகும். 9 டேபிள் போட்டாதீங்க, 9 is not a prime number. ஸோ 3 டேபிளில் 2 3s are 6, பேலன்ஸ் 2. 21ல் 7 3s are 21. திரும்பவும் 3 டேபிள், 9 3s are 27. again 3 டேபிள், 3 3s are 9. இந்த 3 இங்கே போடலாம், விட்டுறலாம். இல்லைன்னா இன்னொரு 3 போட்டு 1 வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். இப்போது இந்த 1,13,400 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எவ்வளோ 2s எவ்வளோ 3s எவ்வளோ 5ஸ்ன்னு எழுதணும். எல்லாத்தையும் நம்ம ப்ரைம்ஸ் அசெண்டிங் ஆர்டர் தான் ப்ரைம் நம்பர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதுல 2 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மால் டு பிக்கில் தான் எழுதுவோம். ஸோ த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 2. இப்போ எவ்வளோ 2s இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 3 2s. ஸோ 2 to the power 3. அடுத்த ப்ரைம் நம்பர் 3. ஸோ 3ல் எவ்வளோ 3s இருக்குது, 1 2 3 4 4 3s. அடுத்த ப்ரைம் நம்பர் 5. எவ்வளோ 5s இருக்குது, 2 5s. அடுத்த ப்ரைம் நம்பர் 7. 7ல் எவ்வளோ ப்ரைம் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 7 பவர் 1. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பட் 113,400 is equal to p1 power x1, p2 power x2, p3 power x4 and p4 power x4.
இதுதான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இன்ட்டு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது அவங்க அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க, இங்கே நம்ம ப்ரைம் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணுறோம், ஆன் கம்பேரிங். ஸோ பேசஸையும் கம்பேர் பண்ணுறோம், பவர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். P1ங்கிற பிளேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 2. ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு 2. P2ங்கிற பிளேஸில் இருக்கிற அடுத்த ப்ரைம் நம்பர் 3. P3 பிளேஸில் 3க்கு அடுத்த அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற நம்பர் 5. அதே மாதிரி P4ங்கிறது 7. இப்போ P1ஓட தலையில் தான் x1 இருக்குது. ஸோ பவர் ஆஃப் P1 இஸ் x1னா இங்கே பவர் ஆஃப் 2 என்னன்னு பார்க்கணும், இட் இஸ் 3. ஸோ x1 இஸ் 3. அதே மாதிரி x2ங்கிறது பவர் ஆஃப் P2, இங்கே P2ங்கிறது 3, அப்போ இங்கே 3யோட பவரில் 4 இருக்கு. அண்ட் பவர் ஆஃப் P3 இஸ் x3. ஸோ x3 இஸ் ஈக்குவல் டு, x3ங்கிறது 5, இங்கே பவர் ஆஃப் 5 இஸ் 2. அண்ட் x4 இஸ் ஈக்குவல் டு 7ஓட பவர் 1. ஸோ x4 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது மட்டும்தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடக்கூடாது. 3 4 2 1 1 2 4 3 4 எழுதிடக்கூடாது. இது வந்து பவர்ஸ், இங்கே ப்ரைம் நம்பர்ஸோட பவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி என்ன வருதோ அதை நம்ம அப்படியே எழுதியிருக்கணும். அடுத்த கொஷின், ஃபைண்ட் கொஷின் நம்பர் 6. ஃபைண்ட் LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. So fundamental theorem of arithmetic na it is nothing but prime factorization formula எழுதி அதிலிருந்து HCF LCM கண்டுபிடிக்க போறோம். So இப்போ 408க்கும் 170க்கும் prime factorization போட போறோம். So இந்த நம்பர்ல first number எடுத்துக்கலாம். It is ending with an even number. So 2 table start பண்ணலாம். 2 2s are 4, 0 அப்படியே bring down பண்ணிக்கலாம். 8ல 4 2s are 8. Again 2 table, 1 2 is 2, 0, 4ல 2 2s are 4. Again 2 table, 10ல 5 2s are 10, 2ல 1 2 is 2. திரும்பவும் 2 table போட முடியாது, ஏன்னா it is not an even number. இப்போ 5 plus 1 6ங்கிறது 3 table போகும். ஸோ டிஜிட்ஸை ஆட் பண்ணி அது மல்டிபிள் ஆஃப் 3 வந்தால் நம்ம 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 டேபிளில் 5ல் 2 3s are சாரி 1 3 இஸ் 3, மிச்சம் 2, 21ல் 7 3s are 21. இப்போ 17ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ அதோட நிறுத்திக்கலாம். இப்போ 170 எண்டிங் வித் 0ங்கனால we can start from 5, ஈவன் 2லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். 17ல் 3 5s are 15, பேலன்ஸ் 2, 20ல் 4 5s are 20. இப்போ 2 table, 1 2 is 2, மீதி 1, 14ல 7 times. இப்போ 17னா 1. ஸோ இப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், 408 is equal to 1 2 3 2s இருக்கு, ஸோ 2 power 3 into ஒரு 3 into ஒரு 17. அதே மாதிரி 170 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஒரு 5 ஒரு 2 ஒரு 17. So 2 into 5 into 17 எல்லாமே to the power 1. இப்போ HCF எப்படி எழுதுவோம், LCM எப்படி எழுதுவோம். HCF ஓட definition, highest common factor னா ரெண்டு நம்பர்ஸ்லையும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும், அதில் highest எடுக்கணும். ஸோ highest common factor அப்படின்னா காமன் வித் லீஸ்ட் பவர், ஏன்னா லீஸ்ட் பவர் தான் டிவைஸராக இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுலேயும் இருக்கிற காமன் பேஸ் எடுத்துக்கணும். இதில் 2 மட்டும் 17, 2 and 17 காமன். ஸோ இந்த காமனில் பவரில் லீஸ்ட் பவர் எடுக்கணும். 2ஓட பவர் இங்கே 1 இங்கே 3, ஸோ 1 தான் லீஸ்ட். 17க்கு ரெண்டுமே 1 தான், ஸோ 17. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 into 17 34 is the HCF. அதே மாதிரி LCMக்கு ஆல் ஃபேக்டர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர், எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதணும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரெண்டுல இருக்குது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரெப்பிட்டிஷன் இல்லாமல் ஒரு டைம் மட்டும் எழுதணும். 2 வேணும், 3 வேணும், 5 வேணும், 17 வேணும். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதினதுக்கப்புறமா பவர்ஸ் செக் பண்ணணும். பவர்ஸில் லீஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா HCF LCM எக்ஸசைஸ் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. லீஸ்ட்டுக்கு ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ 2ஓட பவர்ஸில் 3 1ல் 3 தான் ஹையஸ்ட், மீதி எல்லாத்துக்கும் பவர் 1 தான். ஸோ இந்த 3 நம்பர்ஸை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 power 3ங்கிறது 8,
3 into 5 15 into 17 எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா the answer is 2040. so இதான் LCM. so HCF is 34 and LCM is 2040 by using fundamental theorem of arithmetic.